மகம் நட்சத்திரம் பெருமாளுக்கும் உகந்த நாள். நீர்நிலைகளில் உள்ள இடங்களில் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறுவது வழக்கம். இப்படி தீர்த்தவாரிக்கு பெயர் பெற்ற 108 திவ்ய தேசங்களில் ஒன்று மகாபலிபுரம். இங்கு மாசி மகத்தன்று நீராடுவது ராமேஸ்வரத்தில் நீராடிய பலனை தரும். இதுக்கு காரணமானவர் புண்டரிக மகரிஷிதான். திருப்பார்கடலில் பள்ளி கொண்டுள்ள பெருமாளின் காலடியில் அன்றளர்ந்த தாமரை மலரை வைத்து வணங்க வேண்டும் என்ற ஆவலில் இவர் மாமல்ல கடற்கரையில் மலரை வைத்துவிட்டு பார்க்கடலுக்கு வழி ஏற்பாடு செய்ய முயற்சித்தார். அதற்காக கடல் நீரை தொடர்ந்து இறைத்து கொண்டிருந்தார். இவரின் தளரா முயற்சியையும் தாழாத பக்தியும் கண்ட திருமால் ஒரு முதியவராக உருக்கொண்டு முனிவரிடம் வந்து, எனக்கு பசியும் களைப்புமாக உள்ளது, ஊருக்குள் சென்று உணவு வாங்கி வாருங்கள், அதுவரை நானே கடல் நீரை உமக்காக இருக்கிறேன் என்று அனுப்பினார். முனிவரும் உணவு வாங்கி வந்து பார்த்தபோது கடல் உள்வாங்கியிருந்தது. முதியவரை காணோம். அப்போது ஒரு குரல் கேட்டது. முனிவர் அந்த இடத்தை பார்க்க தான் வைத்த மலரை பாதங்களில் வைத்து கொண்டு திருமால் தரையில் பள்ளி கொண்டு ரிஷிக்கு காட்சி தந்தார். ஸ்ரீமன் நாராயணனே தன் திருக்கரத்தால் நீர் இறைத்த இந்த அர்த்த சேது கடலில் மகத்தன்று நீராடுவது மிகப்பெரிய புண்ணியமாகும். மாசி மகத்தில் விளக்கேற்ற வேண்டும். ஸ்ரீரங்கத்தில் எவ்வளவு சிறப்பு உண்டோ அத்தகைய சிறப்பை கொண்ட திவ்ய தேசம் திருக்கோஷ்டியூர். மந்திர உபதேசம் வேண்டி ராமானுஜர் திருக்கோஷ்டியூர் நம்பியை 18 முறை தேடி வந்து இங்குதான் உலக மக்கள் அனைவருக்கும் ஓ நமோ நாராயணாய என்ற 8 எழுத்து மந்திரத்தை ராமானுஜர் உபதேசித்ததால் ஓம் என்றது ஓரெழுத்து திருமந்திரம் விளைந்த திவ்ய தேசம் என்ற பெருமை இதற்கு உண்டு. பேரழகு கொண்டவர் என்பதால் இங்கிருக்கும் பெருமாளுக்கு சௌமிய நாராயணர் என்பது திருநாமம். பொதுவாக கோயில்களில் உற்சவ விக்கிரகங்கள் பஞ்சலோகத்தால் அமைப்பார். ஆனால் தூய்மையான வெள்ளியால் ஆன விக்கிரகம் இங்கு உள்ளது. இதை தேவலோக இந்திரனே தந்ததாக ஐதீகம். இந்த பெருமானை திருமங்கையாழ்வார் வெள்ளியான், கரியான், மணிநிறவண்ணன் என போற்றுகின்றார். இங்குள்ள தாயாருக்கு திருமாமகள், நிலமாமகள், குளமாமகள் என்ற பெயர்கள் உண்டு. மகாமக கிணறு என்னும் சிம்ம கிணறு இங்கு உள்ளது. இதில் மாசி மகத்தில் நீராடுவது சிறப்பு. மாசி மகத்தன்று இங்கு தெப்பத் திருவிழா நடைபெறும். சௌமிய நாராயணனிடமிருந்து ஏதாவது வேண்டுகோள் வைத்து அது நிறைவேற்றியவர்கள் தெப்பகுளத்தில் தீபமேற்றி வழிபடுவது சிறப்பாகும். அந்த விளக்கை புத்திரபாக்கியம், திருமணம் போன்ற கோரிக்கைகளுக்காக வைப்பார்கள். வீட்டிற்கு எடுத்து சென்று பூஜை அறையில் வைத்து கொள்ளலாம். வேண்டுதல் நிறைவேறதும் அடுத்த மாசி மகத்தன்று மீண்டும் அந்த விளக்குடன் மேலும் 3 அல்லது 5 விளக்குகளை ஏற்றி வைப்பது மரபாகும். புனித தீர்த்தங்களில் எல்லா நாட்களிலும் நீராடலாம் என்றாலும் இந்த குறிப்பிட்ட நாள்களில் நீராடுவது மிக சிறப்பானது என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. மகாமக குலத்திற்கு நீராடுவதற்கு அமாவாசை, பௌர்ணமி, மாதப்பிறப்பு, வெள்ளிக்கிழமை, கார்த்திகை நட்சத்திரம், சிவராத்திரி, மாசி மகம், மகாமகம் ஆகிய நாட்கள் சிறப்பானதாகும். புனிதமான மகாமக தீர்த்தம் கும்பகோணத்தில் 3 ஏக்கர் பரப்பில் மகாமக குளம் அமைந்துள்ளது. ஒரு முறை உலகம் அழிய இருக்க காலத்தில் படைப்புக்கலன் தாங்கிய அமுதம் நிரம்பிய கும்பத்தை சிவன் அளித்தார். அவ்வாறு பெரிய அமுதமே இந்த குளம் என்று சொல்வதுண்டு. மாசி மகத்தன்று இக்குளத்தில் நீராடுவது புனிதமானது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் மகாமகம் மிகவும் சிறப்பானது. இந்த குளத்தில் பிரம்மா, அஷ்டதிக்பாலகர்கள், நவகன்னியர்கள், கங்கை, யமுனை, கோதாவரி, நர்மதா, சரஸ்வதி, காவிரி, குமரி, பயோடினி, சரையு நதிகள் நீராடி புண்ணியம் அடைந்தன. பௌர்ணமியன்று நீராடுவதற்கு 7 பிறவிக்கும் நன்மை ஏற்படும். மாசி திருவிழாவின் 10ஆம் நாளில் கும்பேஸ்வரர் பஞ்சமூர்த்தியுடன் இந்த குளக்கரைக்கு எழுந்தருளி தீர்த்தம் வழங்குகிறார். மயிலாடுதுறைக்கு அருகிலுள்ள திருக்குறுக்கை வீரட்டனேஸ்வரர் அந்த ஊரில் மாசி மகத்தன்று காமதகன விழா நடைபெறும். சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கும்போது தேவர்களின் வேண்டுகோளின்படி சிவபெருமான் மீது
மலரம்பு எய்தான் மன்மதன். கோபங்கண்ட அவர் நெற்றிக்கண்ணிலிருந்து புறப்பட்ட தீப்பொறிகள் மன்மதனை எரித்து சாம்பலாக்கியது. பிறகு அவன் மனைவி ரதி தேவியின் வேண்டுதலால் மீண்டும் மன்மதன் அவள் கண்களுக்கு மட்டும் தெரியும்படி சிவபெருமான் அருளினார். இந்த நிகழ்வை நினைவுபடுத்தும் விழாவாக காம தகன விழா மாசி மகத்தன்று நடைபெறுகிறது. இரண்டாவதாக இரண்யன் என்ற அசுரன் பூமாதேவியை கடத்தி சென்று பாதாள லோகத்தில் ஒழித்து வைத்தான். இதனை அறிந்த மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பாதாள லோகம் சென்று அந்த அசுரனை வதம் செய்து பூமாதேவி வெளிக்கொணர்ந்தது மாசி மக நட்சத்திர திருநாளில்தான் என்று விஷ்ணு புராணம் கூறுகின்றது. மூன்றாவதாக கன்னி பெண்ணான குந்தி தேவி சூரிய பகவானை நேரில் வரவழைக்கும் மந்திர உச்சரித்ததால் சூரிய பகவான் அவள் முன் தோன்றினார். அதன் விளைவால் குந்தி தேவி குழந்தை பெற்றால் பழிச்சொல்லுக்கு அஞ்சி அந்த குழந்தையை கர்ணன் ஒரு பெட்டியில் வைத்து ஆற்றில் விட்டாள். அந்த பாவம் அவளை வாட்டியது. அதற்கு பிராயச்சித்தம் செய்ய வேண்டி உரோம முனிவரை சந்தித்தாள். அவர் மாசி மக நட்சத்திரன்று 7 கடல்களில் ஒரே சமயத்தில் நீராடினால் உன் பாவம் நீங்கும் என்று சொன்னார். அது எப்படி ஒரே நாளில் 7 கடல்களில் நீராட முடியும் என்று பலத்த யோசனை ஆழ்ந்த குந்தி தேவி வழிகாட்டி அருளுமாறு இறைவனை இறைஞ்சினார். அப்போது திருநள்ளூர் கோவிலுக்கு பின்புறம் ஒரு தீர்த்தம் உள்ளது. அதை 7 கடலாக நினைத்து மாசி மகத்தன்று நீராடுவாயாக என்று அசிரிரி ஒலித்தது. குந்தி தேவியும் அப்படியே செய்து தன் பாவத்திலிருந்து விடுபட்டாள். அவள் நீராடிய தீர்த்தம் சப்த சாகர தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. நான்காவதாக தட்சன் சிவபெருமானை நோக்கி பல வருடங்கள் கடுமையாக தவம் செய்தான். சிவபெருமான் அவன் முன் தோன்றி வேண்டு வரம் என்ன என்று கேட்க, உமையவள் எனக்கு மகளாக கிடைக்க வேண்டும், நான் உமையவளை வளர்க்க வேண்டும், அதன் பின் தக்க பருவத்தில் தாங்கள் மனம் புரிய வேண்டும் என்று வரம் கேட்டான். இறைவனும் அவன் கேட்டபடி அருளினார். அந்த வரத்தின்படி உமையவள் காளிந்தி நதியில் ஒரு தாமரை பூவில் வலம்புரி சங்கு வடிவமாக மாசி மகத்தினத்தன்று தோன்றினாள். அன்றைய தினம் தட்சன் தன் மனைவியுடன் அந்த நதியில் நீராட வந்தபோது தாமரை மலரில் தோன்றிய வலம்புரி சங்கு குழந்தையாக மாறியது. அந்த பெண் குழந்தையை கண்டெடுத்து வளர்த்து தான் தட்சன். ஐந்தாவதாக மாசி மகத்தன்று சுவாமிமலை திருத்தலத்தில் தன் மகன் முருகனிடம் சிவபெருமான் உபதேசம் பெற்றார் என்று சிவபுராணம் கூறுகிறது. அதனால் புதிதாக கல்வி கற்பவர்கள் எந்த கல்வியாக இருந்தாலும் அன்று தகுந்த ஆசிரியரிடம் கற்றால் சிறந்து விளங்கலாம் என்பர். ஆறாவதாக வல்லாள மகாராஜனுக்கு இறைவனே மகனாக எழுந்தருளினார் என்பதனால் ஒவ்வொரு வருஷமும் திருவண்ணாமலையார் மாசிமகம் நட்சத்திரத்தில் பள்ளி கொண்டாடப்பட்டு என்னும் ஊருக்கு எழுந்தருளி அந்த மன்னனுக்காக நீத்தார்கடனுக்குரிய வழிபாட்டினை நடத்தி வரும் விழா திருவண்ணாமலையில் இன்றும் நடைபெற்று வருகிறது. பல பெருமைகளை கொண்ட மாசி மக நட்சத்திரத்தன்று புனித நீர்நிலைகளில் நீராடி விரதம் மேற்கொண்டு இறைவனை வழிபடுபவர்க்கு புனிதம் கிட்டுவதுடன் பல பேர்களும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ்வார்கள். நம்ம சக்பு டிபிஆர் சேனல் ஆதரவு தாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.